முத்தனார்மி சேனல் இன்றைக்கான வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் ஆகிட்டு, அதாவது திருச்சியோடைய நேற்றுக்கு தான் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். நாளைக்கு இல்லைனா 2 நாள் வந்து கண்டிப்பாக வந்து அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகணும். இன்றைக்கான டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதை பற்றி எப்படி இது வந்து டவுன்லோட் பண்ணுங்கிறது ரொம்ப கிளியராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூகுள் போய் நீங்கள் வந்து ஜாயின் இந்தியன் ஆர்மின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதை கிளிக் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளே லாகின் பண்ணுங்கள். ஓகே, அக்னிபாத்ங்கிறத கிளிக் பண்ணி லாகின் லாகின் அப்ளை ஆன்லைன். ஓகேவா? இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லாமே வந்து, அதாவது உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் ஆயிரும். ஓகேவா? அப்புறமா நீங்கள் என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா இதுவுமே பாருங்கள். மை ப்ரொஃபைல், அப்ளை ஆன்லைன், ஹிஸ்ட்ரி ஆஃப் அப்ளிகேஷன், சேஞ்ச் பாஸ்வேர்டு, அட்மிட் கார்டு, அஃபிடபிலிட்டி, ஃபீட்பேக் அண்ட் குவரி, ஆதார் வெரிஃபிகேஷன். இதில் பார்த்திங்க அப்படின்னா அட்மிட் கார்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வாட்டி, அதாவது நோட் ரோல் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி, உங்களுடைய லொக்கேஷன் என்னங்கிறது கிளியராக போட்டிருக்கும். அறிஞர் அண்ணா ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம், நாகர்கோவில், கன்னியாகுமரி, தமிழ்நாடு. நீங்கள் எந்த ட்ரேடு அப்ளை பண்ணீங்களோ அக்னிவேர், ஜெனரல் டியூட்டி, ஆல் ஆர்ம்ஸு, தென் உங்களோட ரோல் நம்பர் எல்லாமே ஜெனரேட் ஆகிட்டு இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா பிரிண்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பிரிண்டுங்க கிளிக் பண்ணி அப்படின்னா இது அப்படியே நீங்கள் கீழே வரும்போது இந்த பிடிஎஃப் மொத்தமாக கீழே வரும்போது இப்படி கீழே வந்து பிடிஎஃப் டவுன்லோட், இந்த பாஸ்வேர்ட் இஸ் யுவர் இமெயில் இன் லோவர் கேஸ். அதாவது இந்த பிடிஎஃப் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். அதுக்குடைய ஒரு செக்யூரிட்டி பாஸ்வேர்டு என்ன அப்படின்னா உங்களுடைய யூசர் நேம் தான் அதனுடைய பாஸ்வேர்டு. அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நார்மலாக வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா நான் இதில் வந்து கிளிக் பண்ணும்போது இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கேட்குது. ஓகே, இந்த பாஸ்வேர்டு என்னங்கிறது நான் இப்போ இதில் டைப் பண்ணலை. பட் இந்த யூசர் நேம் நீங்கள் வந்து எந்த யூசர் நேம் வந்து மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணாலே போதும். ஓகேவா? இப்போ அந்த அட்மிட் கார்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னங்கிறத ரொம்ப கிளியராக பார்ப்போம். ஓகே, அட்மிட் கார்டு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன்லைன் அட்மிட் கார்டு. ஓகே, தென் ஒரிஜினல் எஸ்எஸ்சி ஆர் ஹெச்எஸ்சி ஆர் ஹையர் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ஆர் எனி ஒரிஜினல் மார்க் ஷீட் ஃபார் எஸ்எஸ்சி அண்டு என்ன கேட்டுறாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வேணும் அப்படி நீங்கள் படித்தது, அதாவது எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ஹெச்எஸ்சின்னு அப்படின்னா 10th குவாலிஃபிகேஷன் இல்லைனா 12th குவாலிஃபிகேஷன் ஒரிஜினல் மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன். ஓகே, அட்மிட் கார்டோட தென் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் ஆர் ஒரிஜினல் ஆர் போனஃபைட். அதாவது இதில் ஏதோ ஒன்று கேட்டுறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் இல்லை அப்படின்னா ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் இல்லைன்னா போனஃபைடில் ஏதோ ஒன்று கேட்டுருக்காங்க. தென் கேஸ்ட் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை த டொமிசியல் ஆர் நேட்டிவிட்டி ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட் சைன்டு பை என்னது அட்டோரியல் சிக்னேட்டரி. ஓகேவா? தென் என்ன அப்படின்னா இதில் என்னென்னா நம்ம ஆல்ரெடி இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப கிளியராக போடும், அது இருந்தாலே போதும். தென் ஆதார் கார்டு இஸ் எஸ் ஐடென்டி ப்ரூஃப். ஓகே, இது உங்களுக்கு ஆதார் தான் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு அதர் ஐடி ப்ரூஃபையும் வச்சுக்கோங்க. பேன் கார்டாக இருக்கட்டும், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய 10th மார்க் ஷீட்டாக இருக்கட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் என்சிசி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அஃபிடபிட் வந்து பெர்ஃபார்மட் கேன் பி டவுன்லோடட் வெப்சைட்டு, அதில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் குட் குவாலிட்டியாக லேசர் பிரிண்ட், அதாவது நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து கிளியராக இந்த இதை வந்து பிரிண்ட் அவுட் பண்ணி கிளியராக வச்சுக்கோங்க. ஓகேவா? நோ கலர் பிரிண்ட் அவுட், அதாவது நோ கலர் பிரிண்ட் பண்ணக்கூடாது. தென் பார்த்தீங்களா இன்ஸ்ட்ரக்ஷன் இவ்வளோ தான். நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, தென் டு நாட் ஃபோல்ட் யுவர் அட்மிட் கார்டு அப்படின்னா நீங்கள் வந்து மடக்கக்கூடாது அந்த அட்மிட் கார்டு, அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். நம்ம தான் ஃபஸ்ட்டாக வீடியோ போட்டிருக்கோம். இதில் என்னங்கிறதெல்லாம் பார்ப்போம். உங்களை வில்லேஜ் நேம், லொக்கேஷன், என்னைக்கு இந்த இது நடக்குங்கிறத பார்ப்போம். ஓகே, என்னைக்கு இந்த டேட் ஆஃப் எக்ஸாமின் 21/8/2002 அன்றைக்கானது உங்களுக்கு வந்து நடக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எல்லோரும் ஆல் தி பெஸ்ட், நல்லதாக பண்ணுங்கள்.